எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தலும் கூட்டணி கணக்குகளும் என்பதே இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் தலைப்பு. அஇஅதிமுக இடதுசாரிகள் சேர்ந்த ஒரு அணியாக இந்த தேர்தலை சந்திப்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன. தேமுதிக யார் பக்கம்? பாரதிய ஜனதா பக்கமா, திராவிட முன்னேற்ற கழக பக்கமா, காங்கிரஸ் பக்கமா, அல்ல தனித்தா? இந்த கேள்விக்கான விடை அளிக்கும் என்று பெரிய எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கப்பட்ட தேமுதிக மாநாடும் இதற்கான தெளிவான விடையை அளிக்கவில்லை. திமுக அணியில் யார் யார், எத்தனை அணிகள், மொத்தம் 4 அணிகளா, 3 அணிகளா, பாரதிய ஜனதா அணியில் எந்தெந்த கட்சிகள், இது போன்ற பல கேள்விகளுக்கு இதுவரையும் விடையில்லை. இன்னும் பல வினாக்கள் எழுந்திருக்க இவற்றையெல்லாம் தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம், விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காட்டும். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் தமிழக தேர்தல் களம் பரபரப்புடன் இருக்கிறது. அஇஅதிமுக 2 கம்யூனிஸ்டுகள் இணைந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. அதே சமயம் அஇஅதிமுக கூட்டணியை எதிர்க்கத்தக்க பலமான கூட்டணி இன்னும் கேள்விக்குறியாக தொக்கி நிற்கிறது. தமிழகத்தில் தேமுதிக எடுக்கும் நிலைப்பாடு என்ன என்பதில் இன்னும் முடிவில்லாத நிலையில் பல்வேறு அனுமானங்களை அரசியல் விமர்சகர்களும் ஊடகங்களும் வெளியிட்ட வண்ணம் உள்ளனர். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் வெளிப்பட்ட விஜயகாந்த் பேச்சு பல விமர்சனங்களுக்கு உட்பட்டதாக உள்ளது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, பாமக என எந்த கட்சியும் விஜயகாந்தின் விமர்சனத்திற்கு தப்பவில்லை. இதில் விமர்சனத்தின் கடுமையும் தொனியும் ஒவ்வொரு கட்சிக்கும் மாறுபட்டிருந்தது. அவ்வளவே. தனியாக போட்டியிடுவதற்கு தொண்டர்களிடையே ஆதரவும் வெளிப்பட்டது. இதனால் தேமுதிக தனித்து போட்டியிடும் என்றும் முடிவுக்கு வர முடியவில்லை. கட்சி தலைமை எடுக்கப் போகும் முடிவுக்கு தொண்டர்கள் கட்டுப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். விஜயகாந்தின் நோக்கம் என்ன? அவர் குழம்பி இருக்கிறாரா அல்லது மற்றவர்கள் அவரை குழப்பத்துடன் பார்க்கிறார்களா? பாராளுமன்ற தேர்தல் வெற்றியை விடவும் 2016 சட்டசபை தேர்தல் வெற்றிக்கான தொலைநோக்கில் சிந்திக்கிறதா? காங்கிரஸ் தரித்து விடப்பட்டுள்ளது. திமுக திருப்திப்பட்டுக் கொள்ள முடியாத கூட்டணி பலத்துடன் உள்ளது. பாஜக கூட்டணியோ பலப்படுமோ என்ற பரிதவிப்பில் உள்ளது. பாமகவும் பதில் சொல்லாமல் பதுங்குகிறது. இதற்கெல்லாம் காரணம் தேமுதிகவின் மௌனம்தான். விஜயகாந்த் திசையறியாமல் திணறுகிறாரா அல்லது தெளிவுடனும் தீர்மானத்துடனும் தான் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறாரா? மேலும் பல அணிகள் பற்றிய கேள்விகள் இதை தாண்டி எழுகின்றன. இவற்றையெல்லாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு GC சேகர், நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தேமுதிகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு சிவாஜி அவர்கள், நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக பேச்சாளர் பிரசன்னா நிகழ்ச்சியில் இணைகிறார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு MFI பாண்டியராஜன் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைகிறார். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தேமுதிகவை மையப்படுத்தி பல கேள்விகள் இருப்பதனால தேமுதிகவின் திரு சிவாஜி அவர்கள்ட்ட ஆரம்பிக்க நினைக்கிறேன். தேமுதிக தனித்து போட்டியிட போகிறது இல்லையா இந்த தேர்தலில்? தனித்து போட்டிடணும்னு நினைச்சா கண்டிப்பா தனித்து போட்டிடுவோம். அதில் ஒன்னும் மாற்றுக்கிறது. என்ன நினைச்சிருக்குங்கிறது தான் கேள்வி. நினைச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். எப்படி இருந்தாலும் நியர்பைல தான் தெரியும் உங்களுக்கு. இப்பவே இது கொஞ்சம் இந்த கட்டத்துல தான் கூட்டணி பற்றி பல கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது இந்த மாநாட்டை கூட்டி எங்களுடைய தொண்டர்களுடைய கருத்தை கேட்போம். தொண்டர்களுடைய கருத்து கேட்பதும் இந்த மாநாட்டில் ஒரு பிரதான அம்சமாக வைக்கப்பட்டது. உங்களுக்கு எதாவது தெரியும் அது என்னன்னு? தனித்து போட்டியிடணும்னு தொண்டர்கள் சொல்றாங்கல்ல. தொண்டர்கள் கருத்து தானே கேட்க போறீங்க? கண்டிப்பா. தனித்து போட்டியிட போறீங்க, கூட்டணி கிடையாது. ஆமா, தனித்தும் போட்டியிடலாம், கூட்டணியும் வரலாம். அப்படிதானே? தொண்டர்கள் கருத்து என்ன? தொண்டர்கள் கருத்து பெருவாரியா தனித்து போட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம காட்சியாகவும் பார்த்துதான் நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்கப்பட்டது எந்த காரணத்துக்காக இந்த ஒரு மாநாடு அறிவிக்கப்பட்டது அப்படிங்கறதுல இந்த கூட்டணி பற்றிய தொண்டர்களுடைய பார்வையும் பிரதான. கூட்டணி பற்றிய மாநாடு கிடையாது, இல்ல அதுவும் ஒரு மாநாடு இல்ல. இந்த கேள்வி கேட்கும் பொழுது இந்த மாநாட்டுல தொண்டர்களுடைய கருத்தை நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த காட்சிகளை மறுபார்வை பார்த்துருவோமே. இப்போ கூட்டணி வேண்டுமா வேண்டாமா? வேண்டாம். தனித்து நிக்கலாமா? தனித்து நிக்கிறீங்க. வேண்டாம் வேண்டாங்கிறான். கூட்டணியே வேண்டாங்கிற. பாத்தீங்களா? கூட்டணி வேண்டுமா வேண்டாமா? வேண்டாம். தனித்து நிக்கலாமா?
தனித்து நிக்கிறீங்க, வேண்டாம் வேண்டாங்கிறான், கூட்டணியே வேண்டாங்கிற. பாத்தீங்களா? திரு விஜயகாந்த் அவர்களே கூட அறிவிக்கிறார். அது தொண்டர்களுடைய ஏகோபித்த கருத்து கூட்டணி வேண்டாம் என்பது. ஆக தொண்டர்களுடைய கருத்துப்படி நீங்க கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிட போறீங்க, அப்படிதானே? ஆமா, தனித்து போட்டியிடுறது இப்ப ஆஸ் ஆன் ஸ்டேஜ் இன்னை வரைக்கும் கரண்ட் இருக்கிறது அதுதானே உங்களுக்கு. இல்ல இப்போ கூட்டணிக்கெல்லாம் நேரடியா பேசல. இல்ல இப்போ வந்து கூட்டணி அப்படிங்கிற ஆங்கிள்குள்ளே போக மாட்டீங்க நீங்க, ஏன்னா தொண்டர்கள் கருத்து அறிவிச்சிட்டாங்க கூட்டணி. எங்களை வந்து தேமுதிகவை வந்து பல்வேறு கட்சிகள் அழைக்கின்றது என்பது உண்மை. இல்ல, தொண்டர்கள் சொல்றதானே கேட்கணும், அதுதானே, அதுக்காக தானே கூட்டப்பட்டது. நீங்க விஜயகாந்த் இதுக்கப்புறம் ஒரு லைன் பேசிட்டாரு, அதை நீங்க போடவே இல்லை. இல்ல, கடைசியில நாங்க எடுப்போம், அதுக்கு தான் வரேன், அதுக்கு தான் வரேன். தொண்டர்களுடைய கருத்து தானே பிரதானம். தொண்டர்களோட அப்படின்னா தொண்டர்கள் கூட்டணி வேண்டாம்னு சொல்றாங்க. மாறா வந்து நாங்க கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு நீங்க கடமைப்படணும் இல்ல கட்டுப்படணும் அப்படிங்கும்போது தொண்டர்களுடைய கருத்துக்கு மாறா எடுக்கக்கூடிய முடிவாகும். இல்ல, மாறாக எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. அப்படி கிடையாது. எது வந்து நல்லதோ, ஆமா, காலத்தின் கட்டாயம் தேவையை கருதி நல்ல அரசு அமைய வேண்டும் என்பதில் கூட உறுதியாக இருக்கணும். மைய அரசு 10 ஆண்டுகளாக இருக்கிறது. அதெல்லாம் நீங்க எய்ம் பண்ணி தானே மக்கள் இருக்கிறாங்க. ஒரு ரைட், அந்த ஒரு டிஸ்க்ளைமர் புரிந்து கொள்ளக்கூடியது. இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, இன்னைக்கு எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி, இன்னும் அறிவிக்கல, ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துகிறார் தேமுதிக தலைவர் அப்படிங்கிற கேள்வி. ஏன் இப்போது அறிவிக்கணும்? இன்னும் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படல, இன்னும் பல மாதங்கள் இருக்கு, இன்னும் 2 மாதங்கள் கிட்டத்தட்ட இருக்கு. ஏன் இப்பொழுது அவர் அறிவிக்கணும்? எதுக்கு அறிவிக்கணும்னா, இப்போ பச்சையா சொல்லணும்னா ஒன்னும் பேரம் படியல, அவ்வளவுதான். ஏன்னா எவ்வளவு சீட்டு அப்படிங்கறத வந்து ஒன்னு டிசைட் பண்ணணும். அதாவது அந்த சீட் ஷேரிங் வந்து ப்ராசஸ், பிஜேபிக்கு இது தமிழ்நாட்டிலே இது புதுசு, இந்த சீட் ஷேரிங் ப்ராசஸ்ங்கிறது. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கூட 2 டைம் போயிருக்காங்க. அப்ப ஜெயலலிதா என்ன கொடுத்தாங்களோ அதை வாங்கிட்டு கண்டெஸ்ட் பண்ணாங்க, 98லயும் சரி 2004லயும் சரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்ப பிஜேபியே ஒரு அணியை உருவாக்கும் போது அவங்க வந்து இங்க ஆல்ரெடி இங்க பழந்தின்னு கொட்டை போட்ட சில கட்சிகள் இருக்கு. தேமுதிக வந்து 3 எலெக்ஷன் சந்திச்சிருக்காங்க, பிஎம்கே நிறைய அணி மாறி பல எலெக்ஷன் சந்திச்சிருக்காங்க, வைகோ எலெக்ஷன் சந்திச்சிருக்காங்க. சோ இவங்க எல்லாரையும் ஒரு அணிக்குள்ள கொண்டு வந்து எவ்வளவு சீட்டு யாருக்கு அப்படின்னு பேசும்போது இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தேமுதிகவும் பாமகவும் அவ்வளவு ஒத்து போற கட்சிகளும் கிடையாது. சோ அதனால நேச்சுரல் அலைஸ்னு சொல்ல முடியாது, அன்நேச்சுரல் அலைஸ் வேணா சொல்லலாம் நீங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு வந்து இது வந்து ஒரு புது முயற்சி. இது அது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பிஜேபி அணியை மையப்படுத்திய கருத்து தெரிவிக்கிறீங்க. ஏறத்தாழ தேமுதிகவும் பிஜேபியும் சேரப்போகுதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களோ? அவர் வேற யாரு கூட போவாரு? காங்கிரஸ் கூட போக முடியாது, அவருக்கு தெரியும். ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பாலே ஓரளவு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த எதிர்ப்பாளையில போய் அவர் மாட்ட மாட்டாரு. அதுல வந்து இட் மேக்ஸ் காமன் சென்ஸ். டிஎம்கே கூட போவாராங்கன்னா ஊழல் எதிர்ப்பு மாநாடுன்னு போட்டுட்டு நேற்றுக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து 2G ஸ்கேம் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இப்போ போய் அவங்க டிஎம்கே கூட சேர்ந்தாங்கன்னா தொண்டர்களே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவர் வந்து மெயினா வந்து தொண்டர்கள் கிட்ட எனக்கு இன்னும் பலமான ஆதரவு இருக்கு, நான் எந்த இடத்துலயும் என்னை விட்டு சில எம்எல்ஏக்கள் போயிருக்கலாம், ஆனா என் தொண்டர்கள்லாம் என் கூட இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்தினது. அவர் அலையன்ஸுக்காக இந்த மாநாடு நடத்தினா சொல்றாங்க. இந்த தொண்டர்களோட பலம் என்கிட்ட இருக்குன்னு காட்டி பிஜேபி கிட்ட இன்னும் நிறைய சீட்டு தனித்து போட்டியிடுவது இன்னும் தனித்து போட்டியிடுவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த கட்சிக்கும் பாசிபிள் கிடையாது. ஒன்னும் இல்ல, ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடி வரைக்கும் 40 நமதேன்னு சொல்லிட்டு இருந்த ஏடிஎம்கேவே இப்ப ஏன் சிபிஎம் சிபிஐ கூட வலிய அலையன்ஸ் போயிருக்காங்க, எதுக்கு கூட்டணி அமைச்சிருக்காங்க? அவங்களுக்கு தெரியும் ஒரு எலெக்ஷன் வரும்போது நம்ம கூட இன்னும் 2-3 பேரை சேர்ந்துட்டாதான் அதுல வர ஓரளவாவது பலம் நமக்கும் உதவும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் அதை அறிஞ்சிருக்காரு. தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிற ஆப்ஷன் இஸ் ரூல்ட் அவுட் அப்படிங்கிறது ஒன்னு சொல்லிருக்காரு. தனித்து அவர் போட்டியிட்ட இதுக்கு முன்னாடி போட்டியிட்ட எலெக்ஷன் பாருங்க, 2006 எலெக்ஷன் பாருங்க, 2009 எலெக்ஷனா பாருங்க. 2006ல வந்து ஒரு சீட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சாரு. 2009 லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. கூட்டணி அமைச்சுதான் அவர் வந்து இவ்வளவு எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. 10% கிட்ட வாக்குகள் பெற்றார் அப்படிங்கிறது. ஆமா, அவ்வளவு சதவீதம் வாக்கு பெற்று அவர் வந்து கூட்டணி இருந்தாதான் விஜயகாந்துக்கும் வந்து அதை வர ஓட்டை வந்து சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு.
அவர் வந்து தொண்டர்களோட மனத்தை கூட்டணி வேண்டான்னு அவங்க சொன்னதுனால இவர் கூட்டணி வேண்டான்னு விட்டுற மாட்டாரு. he is very sensible. பிரசன்னாட்ட கேட்கறதுக்கு முன்னாடி தொண்டர்களுடைய கூட்டணி வேணாங்கிற கருத்தை எடுத்துக்க மாட்டாரா? அவர் கூட்டணிக்கு தான் போவாரு. இப்படி தொண்டர்கள் வந்து கூட்டணி வேண்டாம் அப்படின்னு கருத்தை பதிவு செய்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு காட்டினாலும் கூட்டணிக்கு போவார் அப்படிங்கிறது இவரை போன்ற பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. அப்படியா? அப்படி அவரு யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறாரு இருக்கிற அரசியல் சூழல்ல. ஓஹோ, அதுதான். அதனால வந்து உங்களுடைய தொண்டர்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கலையோ? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அவங்க வந்து யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தலைவர் வந்து எதை நோக்கி இருக்கிறார் என்பதை கவனித்து அவங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தலைவர் வந்து தனித்து போட்டிடணும் விரும்புறாரா? ஆமா, தனித்து போட்டிடணும் ஒரு ஆப்ஷன். அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு கட்சிக்கு முதல்ல எதுவா இருந்தாலும். இன்னும் அலைவாதான் இருக்காது. தனித்து போட்டிடுவதும் அது நிலைப்பாடு எப்பொழுதுமே உண்டுதான். சரி, நான் பிரசன்னா கிட்ட கேட்க இருக்கின்றேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நீங்க தேமுதிக உங்களுடைய அணியில வரணும்னு காத்திருப்பதாக விமர்சனம் செய்யப்பட்டது. தேமுதிக வந்தால் மகிழ்ச்சி, நாங்கள் வரவேற்கின்றோம் அப்படின்னு கருத்தெல்லாம் சொல்ல உங்களை நோக்கிய கடுமையான கருத்துகள் பதிவு செய்யப்படுகிறது இந்த மாநாட்டுல. இன்னமும் அவங்க வந்தா மகிழ்ச்சி அடைவீங்களா? நிச்சயமாக ஹரிஹரன் ஆகட்டும் அல்லது மூத்த பத்திரிகையாளர் என்று உட்கார்ந்திருக்கிற மரியாதைக்குரிய தோழராக இருக்கட்டும், பிரேமலதா பேசிய ஒரே ஒரு கருத்து மட்டும் மிக கடுமையான குற்றச்சாட்டு திமுகவை நோக்கி என்று எளிதாக சொல்லலாம். ஆனால் அந்த மாநாட்டினுடைய முழுக்க அது கடுமையான குற்றச்சாட்டு இல்ல, கடுமை இல்ல என்று எளிமையா சொல்லலாம்னு நீங்க நான் பதில் சொல்றேன். லெட் மீ ஆன்சர். ஏன்னா அதற்கு முதலாவதாக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அஇஅதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை பற்றி பல மணி நேரம் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அது மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியவில்லையா அல்லது செய்தியை கொடுக்கிற பத்திரிகையாளர்களுக்கு தெரியவில்லையா என்கிற கேள்வி எனக்குள்ளாக வருகிறது. தேமுதிக கூட்டணி இல்ல. ஒரு நிமிடம். நீங்க தேமுதிகவை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது என்பதற்கு அடிப்படையில் 2 காரணங்கள். அதற்கு போவோம். பிரேமலதா விஜயகாந்த் திமுகவை பற்றி சொன்ன அந்த கருத்து அவ்வளவு கடுமையானதா இல்ல, அது எளிமையா விமர்சிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. அவ்வளவு கடுமையான கருத்துக்கள் இல்ல. நிச்சயமா ஒரே ஒரு நிமிஷம். அவங்க வந்து 2G ஊழல் பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு வழக்கு விசாரணை எப்படி போய்கிட்டு இருக்கு? அவங்க சொன்ன கருத்தை கேட்டுடலாமா? கேட்கலாம். பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக மாநாட்டுல திமுக பற்றி சொன்ன கருத்தை எளிமையா மற்றவங்க விமர்சிக்கிறாங்க அப்படிங்கறது அவ்வளவு கடுமையான. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இல்ல அதை கேட்டுருவோம். பிரேமலதா விஜயகாந்த் நேற்றைய மாநாட்டுல திமுக பற்றி பதிவு செய்த கருத்து இல்ல, அந்த கருத்தை பிரேமலதா அந்த மாநாட்டுல சொன்ன கருத்தை கேட்கும். அதே போல இன்னைக்கு திமுக கட்சி எடுத்துக்கிட்டாலும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இன்னைக்கு அந்த கட்சி மலிந்து போயிருக்கிறது மக்களே. அதே போல இன்னைக்கு திமுக கட்சி எடுத்துக்கிட்டாலும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இன்னைக்கு அந்த கட்சி மலிந்து போயிருக்கிறது மக்களே. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் அந்த கட்சி மலிந்து போயிருக்கிறது மக்களே அப்படிங்கிறது கடுமை இல்லாத கருத்துன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எதிர்கட்சியை விமர்சிக்கிற எல்லா உரிமையும் இருக்கிறது. எங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் அவர் விமர்சித்திருக்கிறார். அதற்கு அவருடைய எல்லா உரிமையும் இருக்கிறது. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான விளக்கத்தை அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் அதை போல என்கிற வார்த்தைக்கு முன்னதாக அரை மணி நேரம் அதிமுகவை இல்ல மிக கடுமையாக அதிமுகவை 18 ஆண்டு காலமாக பெங்களூருக்கு ஓய்வெடுக்க சென்று கொண்டிருக்கிற அம்மையாரை பற்றி, இங்கிருக்கிற சட்ட ஒழுங்கை பற்றி, இங்கிருக்கிற ஊழல்களை பற்றி பேசுவதெல்லாம் எப்படி நடுநிலை பத்திரிகையாளர்களுக்கு தெரியாமல் போகிறது என்பதுதான் எல்லா பத்திரிகைகளிலும் வந்தது. அந்த கருத்துக்கள் எல்லா ஊடகங்களிலும் ஒளிபரப்பானது. அதிமுகவோடு தேமுதிக இந்த எலெக்ஷன்ல அணி வைக்க போறது இல்ல, கூட்டணி வைக்க போறது. வந்தால் மகிழ்ச்சி அடைவோம் சொல்லும் பொழுது உங்கள் கட்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாடகம் என்று தேமுதிக வர்ணிக்கிறது. அதே போல 2G ஸ்பெக்ட்ரம் பற்றி கடுமையான அவர் சொல்லாரு. அரை மணி நேரம் அதுக்கு முன்னாடி அதிமுக பத்தி விமர்சிச்சுட்டு அவங்க என்ன ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் டிஎம்கே பத்தி பேசினாங்க சொன்னாங்க. அரை மணி நேரம் பேசினது அதே போல அப்படின்னு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரே லெவல்ல எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்க வார்த்தையில விளையாடுறது அப்படிங்கிறது முற்றிலும் முரண்பட்ட. அதாவது நாங்க ஏன் தேமுதிக வந்தால் வரவேற்போம் அப்படின்னு சொல்ற போது நீங்க அந்த ஒரு வார்த்தை அது போல அப்படிங்கிற அந்த வார்த்தையை விளையாடுறீங்கல்ல, அதை போலவே விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆழமான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. நீங்க பாக்குற போது மதவாதத்தை வைத்து அரசியல் நடத்துகிறவர்களோ அல்லது சாதி சங்கங்களை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்களோ நாங்கள் செல்ல மாட்டோம்.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், சிறுபான்மையினர், மாமக மற்றும் அனைத்து சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்ட மதத்தை வைத்து அரசியல் நடத்துபவர்கள், ஜாதியை வைத்து அரசியல் நடத்துபவர்கள், ஈழத்தமிழர்களை வைத்து அரசியல் நடத்துபவர்கள் அவர் எந்த கட்சியும் குறிப்பிடல. மாறா அந்த கட்சியுடைய மூத்த தலைவர் பிரேமலதா திமுக என்று பெயர் சொல்லி நான் சொன்ன விஷயங்கள் எதையுமே அவங்க திமுகவை பத்தி பேசல. ஏன்னா இவங்க காங்கிரஸ் பத்தியும் பேசியிருக்காங்க, பேர் குறிப்பிடப்பட்டது. அந்த ஒரு வார்த்தையை வச்சு மட்டுமே மொத்த பேச்சையும் நம்ம முடிவு பண்ண முடியாது. அவர் பாஜகவை பற்றி பேசி இருக்கிறார், காங்கிரஸை பற்றி பேசி இருக்கிறார், பாமகவை பற்றி பேசி இருக்கிறார், இன்னும் வைகோவை கூட பேசி இருக்கிறார். நீங்க அந்த இயக்கத்தை திமுகவை பெயர் சொல்லி இருக்கிறார், அதை போலவே அதிமுகவையும் பெயர் சொல்லி இருக்கிறார்கள், காங்கிரஸையும் பெயர் சொல்லி இருக்கிறார், பாஜகவையும் பெயர் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் சொல்றேன். மதவாதத்தை குறிப்பிட்டார். விஜயகாந்துடைய பேச்சுலதான் இந்த மதவாதத்தை வைத்து அரசியல் மதவாதத்தை வைத்து அரசியல் நடத்துகிறவர்கள் யார்? பாஜக தான். அது உங்களுக்கும் தெரியாதா, எனக்கும் தெரியாதா, ஊருக்கே தெரியும். அப்பயே அவர் பேர் குறிப்பிடல. திமுக ஒரு விஷயம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அர்த்தம் கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் எந்த இயக்கமும் அரசியல் இயக்கமாக இருக்க முடியாது. என்னுடைய பார்வையில் ஒரு அரசியல் பார்வையாளனாக நான் புரிந்து கொண்டது, அவர் 1000 பேசி இருக்கலாம், ஆனால் மதவத்தை சார்ந்தோ அல்லது சாதியை சார்ந்தோ இயக்கம் நடத்துவதோடு நாங்கள் எந்த உறவு மதத்தை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய கட்சி யார்? விஜயகாந்த் குறிப்பிடுறார். யாரை குறிப்பிடுறார்? மதத்தை வச்சு இப்போ இந்தியாவில் பார்த்து யதார்த்தமான ஒரு உண்மை பாரதிய ஜனதாவை குறிப்பிடுறாரு. இப்ப நான் வந்துட்டு உதாரணத்துக்கு நான் பிஜேபியில் இருந்தேன்னா நான் மதவாத கட்சி, நானே காங்கிரஸுக்கு போயிட்டுனா நான் மதவாதம் இல்லாத கட்சி. இது அடிப்படையில வந்துட்டு மதவாதத்தெல்லாம் யாரும் ஒன்னும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு யங் ஜெனரேஷன், நியூ ஓட்டர்ஸ் எல்லாமே ஒரு பிகினிங்ல பிஜேபியோட கொள்கை அதுவா கூட இருந்திருக்கலாம். இல்ல அதுவல்ல என் கேள்வி. பிரசன்னா என்ன புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, மதவாதத்தை வைத்து அரசியல் நடத்துபவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாரதிய ஜனதாவை குறிப்பிடலாம்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்படித்தானே? ஜாதியை வைத்து அரசியல் நடத்துறாங்க யாரை புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க பாமகவை சொல்லலாம், ஈழத்தை பத்தி அரசியல் நடத்த பாமக சொல்லலாம், விடுதலை சிறுத்தைகளையும் சொல்லலாம். அதே இதுல பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் இன்னமும் தெளிவாப்படுத்துகிறேன், பாமகவை போல சாதி வெறி பிடித்த ஒரு அமைப்பு அல்ல. விடுதலை சிறுத்தைகளில் பல இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய மறுமலர்ச்சிக்காக அந்த இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு எளிதா விமர்சிக்கிறார் அவர் புரிஞ்சுக்கிறார். ஈழத்தை பற்றி கருத்து சொல்லும் போது யாரை விமர்சிக்கிறதா நீங்க அதிமுக அப்படின்னு நீங்களும் எடுத்துக்கிறீங்களா? அதைத்தான் குறிப்பிட்டிருக்காரு. ஜெனரல் பெர்ஸ்பெக்ஷன் இருக்குது, அதைத்தான் வெளிப்படுத்த. ஈழத்தமிழரை பத்தி திமுக பேசலையா? இப்பதான் நல்ல விஷயம் தானே பண்றோம், நல்ல விஷயம் தானே பண்றோம். பண்ணுவாங்க. வைகோ ரெகுலராவே அந்த அஃபேர்ஸ் அவர் கரண்ட் இருக்கும். வைகோவை தான் திமுகவை விட அதிகமா வைகோவை தான் விமர்சிக்கிறாரு. அப்படியா? இல்ல அவர் ஏன் பேர் குறிப்பிடல? நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு தேமுதிக ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டா சொன்னா ஒவ்வொரு இஷ்யூலயும் ஒரு பார்ட்டி டாமினண்டா இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. பாத்தீங்கன்னா எந்த ஒரு இயக்கத்தையும் ஒவ்வொருவருடைய தலைவருடைய பெயரை குறிப்பிட்டு தான் பேச வேண்டும் என்பது அல்ல. அரசியல் நாகரிகம் கருதி அல்லது எதிர்கால அரசியலினுடைய நடைமுறைகள் கருதி கூட பேசாமல் இருந்திருக்கலாம். அதனால இல்ல உங்க அந்த 3 வார்த்தையை சொன்னாங்க, அதனால உங்களை மட்டும் தான் கடுமையா விமர்சிக்கிறாங்க. இது எதனால வந்ததுன்னா, அவரோட ஓவரால் ஸ்பீச் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு தெளிவுத்தன்மை இல்ல. விஜயகாந்தோட நேற்று ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா ஒரு தெளிவுத்தன்மை இல்லாதனால எல்லாரையும் ஏடிஎம்கேவை கடுமையா விமர்சிக்கிறார். அதுல எந்த இதுவும் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் சொல்ற ஏடிஎம்கேவை நாங்க ஏமாற்றப்பட்டோம், அவமானப்படுத்தப்பட்டோம், வஞ்சிக்கப்பட்டோம், எல்லாம் கடுமையான வார்த்தைகள்ல பேசுறாரு. அதுல நோ டவுட். பட் மற்ற கட்சிகள்னு வரும்போது அவர் இங்க தொடச்சுக்கோங்கிற மாதிரி அள்ளி தெளிச்ச மாதிரி எல்லாரையும் ஒரு ஓவரால் விமர்சனமா பண்ணிட்டு போறாரு. அப்படிதான் அவர் செய்யறாரு. ஏன்னா அவருக்கே ஒண்ணும் எந்த சைடு நம்ம சாய்வோங்கிறது அவர் ஒன்னும் புரிஞ்சுக்கலையான்னு எனக்கு தோணுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ போற ரூட் எப்படி எனக்கு தோணுதுன்னா, அவர் பிஜேபி கூட அவரோட இன்னும் நிறைய சீட்டை வாங்குறதுக்கு எப்படி லீவரேஜ் பண்ணணும்னு பாக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு. இந்த நிலையில் திரு பாண்டியராஜன் அவர்களும் இணைந்திருக்கிறார். நம்முடைய தேமுதிக சார்பாக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானவர். அதே போல தொகுதி பிரச்சனைக்காக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்த தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். அதாவது ஒரு எழுச்சி ஏற்பட்டிருப்பதாக தேமுதிக தரப்புல சொல்லப்படுது. அதனால
ஒரு பல கட்சிகளிடையும் தேமுதிகவுக்கு வரவேற்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வையும் அதே தான் திரு பாண்டியராஜன். சார், நம்ம வந்து இந்த விவாதத்துல பாராளுமன்ற தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்திய அளவுல நம்ம முதல்ல இதை பார்க்கணும். இப்போ சென்ற தேர்தலில் 40 பேர் வந்து ஃபீல்ட் பண்ணி தேமுதிக மொத்தம் இந்திய அளவில் அவங்க வாங்கின வாக்குகள் 0.6%. ஓகே, இன்னைக்கு வந்து 76 கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளா இந்தியாவில் இருக்குன்னா அதுல ஒரு 3% தாண்டக்கூடிய கட்சிகள்னு இன்னைக்கு எல்லாரும் பாக்குறது 10 கட்சிகளை தாங்க. அந்த 10ல வந்து 4 கட்சிகள் இப்போ வந்து மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு முக்கியமான இதைத்தான் இன்னைக்கு வந்து நான் பாக்குறேன். இப்ப சிபிஎம், சிபிஐ, ஃபார்வர்ட் பிளாக், அதிமுக, இந்த 4 கட்சிகளும் அந்த 14 கட்சிகள் இருக்கு. இந்த 14 கட்சிகளும் சேர்ந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்ற விஷயம், இது ஒரு ப்ரீ போல் அலையன்ஸா உருவெடுத்ததுன்னா கண்டிப்பா 25% மேல வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது வந்து எல்லாரும் உணர்றாங்க. இப்ப யூபிஏ, என்டிஏ, இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி அப்படின்ற ஒரு போட்டி ஜெனுவனா வர்றப்போ எப்படி ஒரு 1996 வந்து ஒரு பெரிய மாற்றம் உருவெடுத்து திரு தேவகவுடா அவர்கள் பிரதம மந்திரியா உருவாக முடிஞ்சதோ அதே மாதிரி ஒரு மாற்றம் இன்னைக்கு வந்துட்டு இருக்குன்றதுதான் என்னோட கருத்து. அதுல இப்போ தேமுதிகவுடைய லீடர்ஷிப்ல பிஜேபி வருதா, திமுக வருதா, காங்கிரஸ் வருதான்றது வந்து இரண்டாவது பட்சமான கேள்வின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நேற்றைய மாநாடு பெரிய அளவுக்கு தேமுதிக தரப்புல சொல்லப்படுகிறது, இது ஒரு மாற்றத்துக்கான மாநாடு, எவ்வளவு பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதை குறைச்சு மதிப்பிடுறீங்களா என்ன? இல்ல, தேமுதிக இது வரைக்கும் நான் குறைந்தது 6 மாநாடுகள் பார்த்திருக்கேன். இதே மாதிரி சேலம் மாநாடு பார்த்தப்ப கூட இதே எழுச்சி இருந்தது. எனக்கு என்னமோ சேலம் மாநாட்டுல இருந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததா, எழுச்சி இருந்ததான்ற கருத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா கண்டிப்பா வந்து இது முதல் மாநாடு கிடையாது அவங்களுக்கு. வந்து இது வந்து 6வது மாநாடு இது மாதிரி போடுற ஒரு விஷயம். ஆனா அதெல்லாம் போட்டுதான் வந்து 10.1% வாங்கணும். எல்லா பேரும் அந்த 40 பேர் நின்னவங்க இன்னைக்கு கட்சியில இருக்கிறவங்க 19 பேர் தான். அந்த 40 பேர் வந்து அவ்வளவு வாக்குகள் வாங்கின வேட்பாளர்கள்ல இன்னைக்கு 21 பேர் அந்த கட்சியில இல்ல. இதான் நிஜம். அதனால நீங்க வந்து ஒரு கட்டத்துல ஓகே தொண்டர்கள் அப்படியே இருக்காங்க, மற்றவங்க தான் போயிட்டாங்க அப்படின்றது வந்து சரியான வாதமா எனக்கு படல. அவ்வளவு பேர் 10.1% எடுத்த கட்சி 10.1% எடுத்த கட்சி இன்னைக்கு வந்து 7-8% எடுத்தாலே வந்து பெரிய விஷயம் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போ நீங்க இந்த அணி அவங்க வந்து திமுக கூட போனாலும் சரி, இல்ல வந்து பிஜேபி கூட போனாலும் சரி, யார் கூட போனாலுமே அவங்களுடைய வார்த்தைகளை அவங்க திரும்ப பெற வேண்டியிருக்கும். நம்பகத்தன்மை என்பது பெரிய அளவில் அடிவாங்க. ஏன்னா நீங்க தனியா நின்னீங்க முதல்ல, அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்றம் கூட கூட்டு வச்சீங்க, இப்ப மறுபடியும் வந்து 2-3 வருஷத்துக்குள்ள அதிமுகவை பார்த்தாலும் கூட பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி இப்பொழுது இடதுசாரிகள்ட்ட இருக்கும்போது இந்த விமர்சனம் எல்லா கட்சியுமே நோக்கி இருக்கக்கூடிய விமர்சனம் தானே. ஆனா எவ்வளவு குவிக்கா அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒண்ணு மாறுறாங்க அப்படின்றது வந்து ஒரு மக்கள்கிட்ட தாக்கம் உருவாக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா நான் என்னோட பார்வை வந்து இது வந்து அகில இந்திய அளவுல நீங்க பாக்கணும். அகில இந்திய அளவுல பாக்குறப்போ வந்து ஒரு பிஎம் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு பொறுப்பு யாருக்கு வரப்போகுது, இப்ப ராகுல் காந்தியா இல்ல மோடியா அப்படின்னு வர்றப்போ ஒரு மாற்று பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வர்றப்போ இப்ப 3 பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். முலாயம் சிங், நிதிஷ், அம்மா, இந்த 3 பேர்ல வந்து யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க? அது ப்ரீ போல் தேர்ந்தெடுத்துருவாங்களா இல்ல போஸ்ட் போலா அப்படின்றதா இப்ப முன்னிருக்கிற கேள்வி. அப்படிங்கிற கேள்வி வரும்போது தமிழக முதலமைச்சரே இந்த சமயத்துல பேச வேண்டாம், அது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அது வந்து ஆனா அதே நேரத்தில் முலாயம் சிங், நிதிஷ் இவங்க வந்து ஒரு மைக்ரோ அணி, அதாவது பழைய ஜனதா தளத்தை மறுபடியும் உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஒரு அணிக்குள்ள ஒரு அணின்ற மாதிரி ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு 150 சீட் அவங்க ஒன்னா நிக்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணி வந்து இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியை வந்து ஒரு 400 இடங்களுக்கு மேல ஒரு அடையாளத்தோட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு வந்து இப்ப யூபிஏவே வந்து, அதாவது நம்ம யூபிஏ வந்து 3வது இடத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னாலே வந்து 3வது அணின்ற பேர் வாங்க வாய்ப்பு இருக்கு. ஜனநாயக முன்னணி வந்து முன்னால நல்ல வாய்ப்பு. இடைவேளை எடுத்துக்கணும். அதிமுக சிபிஐ சிபிஎம் ஓட சேர்ந்து ஒரு அணியாக சந்திக்கிறது. அந்த அணி பலமான அணியாக இருக்குமா? தன்னுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறார் திரு மஃபாய் பாண்டியராஜன். மிக பலமான அணியாக இருக்கும் அப்படின்னு அரங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவர்களுடைய பார்வை என்னன்னு கேட்க இருக்கின்றேன்.
நாடாளுமன்ற தேர்தலும் கூட்டணி வியூகங்களும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி.சி. சேகர், தேமுதிக வழக்கறிஞர் திரு சிவாஜி, திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக பேச்சாளர் பிரசன்னா மற்றும் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஃப்.ஐ. பாண்டியராஜன். அனைவரையும் மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் உங்கள்கிட்ட வரேன் திரு ஜி.சி. சேகர். அதற்கு முன்னாடி விஜயகாந்த் செய்த சில விமர்சனங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நேற்று ஒரு திமுகவை நேரடியாக பிரேமலதா விமர்சித்தார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. மற்ற கட்சிகளை பற்றியும் விமர்சனம் செய்யப்பட்டது அப்படிங்கறத பார்க்கணும். எந்த கட்சிகளை குறிப்பிடுகிறது, ஆக அப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதாங்கிற கேள்வியும் இருக்கிறது. அந்த காட்சிகளை மீண்டும் பார்ப்போம். ஜாதியை வைத்துக் கொண்டோ மதத்தை வைத்துக் கொண்டோ யாரும் கட்சி இனி நடத்த முடியாது. ஏனென்றால் இலங்கை தமிழர்கள் சொல்லிக்கொண்டு இலங்கை தமிழர்களோட விடுற கண்ணீரை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்கோம் போல. அதுவும் என்னால முடியாது. ஜாதியை வைத்துக் கொண்டோ மதத்தை வைத்துக் கொண்டோ யாரும் கட்சி இனி நடத்த முடியாது. ஏனென்றால் இலங்கை தமிழர்கள் சொல்லிக்கொண்டு இலங்கை தமிழர்களோட விடுற கண்ணீரை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்கோம் போல. அதுவும் என்னால முடியாது. யாரை குறிப்பிடுகிறார்? பிரசன்ன சொல்வது போல பாரதிய ஜனதா, பாமக, மதிமுக ஆகிய கட்சிகளை தான் குறிப்பிடுறாரு. எல்லாரையும் குறிப்பிடலாம். ஏன்னா ஜாதி எல்லாரும் தான் பிராக்டிஸ் பண்றாங்க. எல்லா கட்சியும் ஜாதியை பார்த்து தான் வேட்பாளர் எடுக்கிறாங்க. அப்படி பார்த்தா இலங்கை தமிழர் பிரச்சனை எல்லாரும் தான் எடுத்துட்டு பண்றாங்க. அசம்பிளிலே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தா எல்லாரையும் தான் அவர் சொல்றாரு. அதான் நான் சொல்றேன், அவர் ஒரு ஜெனரலைஸ்ட் ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி தான் இருந்துச்சு நேற்றுக்கு. எல்லாரும் ஸ்பெசிபிக்கா அவர் கிரிட்டிசைஸ் பண்ணினது ஏடிஎம்கேவை. ஏன்னா இப்போ ரீசெண்டா அவங்க ரெண்டு பேரும் அவங்க பிளவுபட்ட அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நடந்த பெரிய மாநாடு இதுன்னு நினைக்கிறேன் தேமுதிகக்கு. அதனால அவர் அதுல ஏடிஎம்கே ரொம்ப கடுமையா மதவாதம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா மேல இருக்கு. பாரதிய ஜனதா மேல வரலாம், முஸ்லீம் லீக் வரலாம், ரெண்டு பேரும் கட்சி மேல வரலாம். யாரெல்லாம் அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, இனிமே இதை வச்சு நீங்க யாரும் அரசியல் பண்ண முடியாது. குற்றச்சாட்டுகள் எந்த அணி அமையத்துக்கான சூழ்நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறதோ அந்த அணியுடைய காம்பனன்ஸ் மேல இருக்கும் பொழுது இரிட்டன்டாக இந்த இரிட்டன்டாவே இருக்காது. அதாவது போகிற போக்கில் பேசிய பேச்சது அதான் நான் சொல்றேன், ஒரு ஜெனரல் கிரிட்டிசிசம். அது எல்லாரையும் நான் யாரையும் நண்பன்னு காட்டிக்கல, என்னோட எதிரின்னு இன்னைக்கு காட்டிட்டு ஜெயலலிதா ஒருத்தர் தான். மற்றபடி நான் யாரையும் நண்பன்னு காட்டிக்கலங்கிறதுக்காக பேசப்பட்ட பேச்சுன்னு தான் நான் சொல்றேன். ரைட். இதை தாண்டி மற்ற கூட்டணி பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. சிபிஐ, சிபிஎம், அதிமுக ஒரு அணியாக களமிறங்குகிறது. இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது அஇஅதிமுக மற்றும் இந்த கட்சிகளுடைய தலைமைகள். இது சார்ந்துதான் நான் திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். எந்த அடிப்படையில் இந்த கூட்டணி உருவானது? காவிரி போன்ற விவகாரங்கள்ல ரெண்டு தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்து விட்டன அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட காரணங்களின் அடிப்படையில் இந்த சிபிஐ, சிபிஎம் உடைய கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது அதிமுகவோடு. சார், இப்ப கடந்த 2.5 வருடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழக அரசுடைய என்டையர் போக்கஸ் ஒரு வெல்ஃபேர் ஓரியன்ட் தான். உங்களுக்கு எந்த ஒரு சித்தாந்த அடிப்படையிலேயோ மற்ற அடிப்படையிலேயோ ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா தான் இருந்திருக்காங்க. இப்ப அம்மா உணவகம் சரி, அம்மா திட்டமும் சரி, எடுத்த எல்லா விஷயங்களுமே இப்ப கடந்த 2.5 வருஷத்துல இந்திய அளவுல பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஸ்டேட்லயுமே ஸ்ட்ராங் வெல்ஃபேர் ஓரியன்டேஷனோட இருக்கிற ஸ்டேட்ல நம்பர் 1. என்னுடைய கேள்வி சிபிஎம், சிபிஐயோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி பாரதிய ஜனதா அல்லாம காங்கிரஸோடு சேராம இந்த ரெண்டு கட்சிகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி ஏற்கனவே அதிமுகவுடைய ஒரு கூட்டத்துல சொன்னது போல காவிரி போன்ற விவகாரத்துல காங்கிரஸ், பிஜேபி தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்து இருக்கிறது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஏற்கனவே அறிவித்தது போல அதுவும் ஒரு காரணமா? கண்டிப்பா அது ஒரு காரணம் தான். ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்ப காங்கிரஸ் என்பது மிகப்பெரிய அளவில் தமிழகத்தை வஞ்சித்துக்கிட்டு இருக்கின்றது அடிக்கடி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொல்ற ஒரு விஷயம். அதனால காங்கிரஸ் சீன்லே கிடையாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க கேர்ஃபுல்லா அந்த அலையன்ஸ் இல்லாம பார்த்துட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் பை ஃபார் நம்பர் 1. ஏன்னா ரொம்ப அதிக அளவுல இன்னைக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரே கட்சி. பிஜேபி மீது சமீபத்தில் அதிமுக தலைமை விமர்சித்த ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுங்கிறது காவிரி விவகாரத்துல துரோகம் இழைக்கக்கூடிய கட்சிகள்ல பட்டியலிட்டாங்க. என்னும் பொழுது சிபிஐ, சிபிஎம் சேர்ந்திருக்காங்க. சிபிஎம் உடைய நிலைப்பாடு முல்லை பெரியார் விவகாரத்துல தமிழ்நாட்டுக்கு ஆதரவானதா?
ஐ திங்க் ஒரு நியூட்ரலா தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சிபிஎம் சிபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல மற்ற தேசிய கட்சிகள் மாதிரி தமிழகத்தில் இருக்கிற சிபிஎம் சிபிஐ ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, தமிழ்நாடு சார்ந்த நிலைப்பாடு எடுத்தாங்க. அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் காவிரி விவகாரத்துல தமிழகத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு. பாண்டியராஜன் அவர்களுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும்னு விரும்புறேன். அண்ணன் சொல்ற போது சொன்னீங்க அம்மாவினுடைய ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடுகிறது, ஆகவே அவர் பிரதமர் கனவிற்கான வேட்பாளர். இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் ஒன்னு சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். அடிப்படையில 2 கேள்வி. ஆனா நான் முடிச்சிடறேன், நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொலை கொள்ளை, இடஒதுக்கீட்டை சவக்குழியில் புதைத்திருக்கிறது. ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் போராடியதற்கு பிறகுதான் இன்றைக்கு சட்டமன்றத்திலே 5% TET இடஒதுக்கீட்டை அளிக்கிறேன் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆக கொள்கை ரீதியாகவும் சரி, கம்யூனிஸ்டுகள் அதாவது சமச்சீர் கல்வி வந்தபோது SFI மாணவர்களை, டைப் மாணவர்களை அடித்து நொறுக்கியது இந்த அரசு. இன்றைக்கு தில்லை நடராஜர் கோவிலுக்குள் ஆரியர்கள் மட்டுமே உள்ளே நுழைய முடியும், மற்றவர்கள் உள்ளே நுழைய முடியாது என்கிற அந்த சித்தாந்தத்தின் வழியாகவும், அதாவது the two extremes, இந்த எல்லா எக்ஸ்ட்ரீமையும் நீங்க பாக்குற போது நடுவுல இன்னொரு எக்ஸ்ட்ரீம், பார்வையற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் போராடிய போது அவர்களை சுடுகாட்டிலே கொண்டு போய் விட்ட அரசு. இந்த அரசை எப்படி நீங்கள் மிகச்சிறந்த பண்பாட்டு அரசு, இந்த கொள்கையில் நான் சொன்ன அந்த 3 விஷயத்துமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இங்கிருக்கிற கம்யூனிஸ்ட் கொள்கை சித்தாந்தவாதிகள் எப்படி எப்படி பேசுகிறார்கள் என்பது ஒரு விசித்திரமான கேள்வியாக குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. தில்லை நடராஜர் கோயில் பத்தி சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. திரு பாண்டியராஜன், சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் சரியா வழக்கு ஆடலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. திரு பாண்டியராஜன் உங்களுடைய சார், நீங்க ஒரு அரசாங்கத்தை நீங்க மதிப்பீடு செய்யறப்போ நீங்க ஓவராலா பாக்கணும். ஓவராலா எந்த டைப்லயும் இல்லாத அளவுக்கு இப்ப கல்விக்கு இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க சமச்சீர் கல்வியை பத்தி பேசுறீங்க, ஆனா இன்னைக்கு ஒரு மாணவன் என்னென்னலாம் தேவையோ 14 விஷயங்கள் லேப்டாப்ல இருந்து சாதாரண அட்லஸ் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம். இல்லன்னா எப்படி அகில இந்திய அளவுல கல்வியில நம்ம நம்பர் 1 வர முடிஞ்சது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் பிறக்கிற குழந்தையிலிருந்து அவன் பள்ளிக்கு போறது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் கொடுத்து அந்த கல்வி தரத்தையும் உயர்த்துவதற்காகத்தான் சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆக இது முழு ஒவ்வொரு திட்டத்தையும் பத்தி பேசிட்டு அண்ணன் தான் சொன்னாங்க. சமச்சீர் கல்வியினுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு மாணவர்களுடைய வெற்றி. ஒவ்வொரு ஸ்கீம் பத்தியும் பேசணும், அதை பத்தி மட்டுமே நம்ம பேச முடியும். தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு துறையிலையும் எல்லா துறையிலுமே இன்னைக்கு நம்பர் 1ல வந்துருச்சுன்றது தெரிஞ்ச விஷயம். நீங்க அப்ப எப்படி இருந்தது இப்ப எப்படி இருந்ததுன்னு பாக்குறப்போ எலக்ட்ரிசிட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போகும். மின்சாரத்தை எடுத்துட்டீங்கன்னா 5 வருஷமா ஒரு திட்டத்தையும் ஸ்டார்ட் பண்ணாம இருந்ததுனாலதான் இங்க 2.5 வருஷமா பிரச்சனை இருந்தது. இப்ப அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கு. எந்த அளவுக்கு இன்னைக்கு 12 ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஹியூமன் ரிசோர்ஸ் பத்தி சொன்னார் இல்லையா, ஒரே ஒரு கேள்வி. சமீபத்துல 2 வாரங்களுக்கு முன்னால மத்திய தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட ஒரு ஆணையம் தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை செயலருக்கு சபிதா அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. இதை பத்தி ஒரு தனி தலைப்பில் சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு, பள்ளிக்கல்வி கட்டமைப்பை நான் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரே ஒரு நிமிடம் எனக்கு அனுமதிக்கும். இது முக்கியமான கருத்து, ரொம்ப சுருக்கமா. நிச்சயமா இது இந்த பத்திரிகைகள்ல வந்த போது ஒரு அரசை நோக்கி ஒரு அமைப்பு சொல்லுது, நீங்க உங்க மேல நாங்க SC/ST ஆக்ட் படி நடவடிக்கை எடுப்போம், இடஒதுக்கீடு கொடுக்கல. நானு அப்படி இருக்கிற இந்த அரசை எப்படி நீங்க மனித வளத்துல நாங்க தாங்கி பிடிக்கிறோம் சொல்றீங்க? உங்களுடைய பதில் திரு பாண்டியராஜன். இது கூட்டணியை பற்றிய விவாதம். இந்த இஷ்யூஸ் பத்தி பேசணும்னா ஒவ்வொன்றுத்தையும் தனியா பாருங்க. ஆமா, நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தேதிக்கு இந்திய அளவுல 3% வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னோட முதல் அடிப்படையான கருத்து. ஓகே, இன்னைக்கு தேதிக்கு இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இங்க 1.5 கோடி வாக்குகள் வாங்க முடியுமா? அது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அகில இந்திய அளவுல டாப் 10 கட்சிகள்ல ஒன்னா இருக்கிறது இந்த கட்சின்றது எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம். என்னைக்கு தேதிக்கும் அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த கூட்டணி அமைந்தது இப்போ இந்த 14 கட்சிகள் கூட்டணியாக அகில இந்திய அளவில் எழுந்து வர்றதுல தமிழகத்துக்கு தலைமை தாங்கிறது அஇஅதிமுக. இந்த அணி இந்திய அளவில் முதல் அணியாக வரும் என்பது என்னோட கருத்துங்க. இந்த கருத்துக்கு நான் சொல்ற ஆதாரங்கள் இப்ப இந்த 3 பேர் பிரதம வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டால் முலாயம் சிங்கோ நிதிஷோ புரட்சித் தலைவர் அம்மா
அவர்களும் முன்னிறுத்தப்படும் பொழுது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு பாக்குறப்போ இந்த 2.5 வருஷம் 3 வருஷம் அவங்க ஆட்சி நடத்தினதுல கண்டிப்பா புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இந்த கூட்டணியில முன்னிறுத்துவாங்க. அது யார் அதிகமான சீட்டு ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு காரணியா இருந்தாலும் யாருக்கு ஒரு அக்செப்டபிள் ஃபேஸ் இருக்கும் அப்படின்றத பாக்குறப்போ புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் முன்னிற்பாங்கன்றது என்னோட கருத்து. கருத்துக்கு பலன் ஜெயிக்கிறதுக்கு சொன்ன விஷயங்கள். இன்னைக்கு டெக்கன் கிரானிக்கலுடைய எடிட்டோரியல் பாத்தீங்கன்னா தெளிவா எழுதியிருக்காங்க. அந்த எடிட்டோரியல்ல இட் இஸ் ப்ரீ போல் அப்படிங்கறதுக்கு மேல அம்மாவை பத்தியோ இல்ல நீங்க சொன்ன நிதிஷ் இவங்களை பத்தியோ எல்லாமே சொல்லிட்டு ஒரே ஒரு லைன் எழுதியிருக்காங்க. இட் இஸ் அ வெரி ரியல் ரேர் அண்ட் டு பி ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட். ஏன்னா ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட்ங்கிற வார்த்தையை எடிட்டோரியல்ல பயன்படுத்துறாங்க. அதுக்கு கீழே வர்றப்பையும் கூட இங்க வந்திருக்கிற கூட்டணி நீங்க நிதிஷ் ஒரு பக்கம் நான் இன்னமும் அடிப்படையில கேட்கிறப்போ கம்யூனிஸ்டுகள் 3வது அணியை கொண்டு வராங்க. அவங்க அந்த தேர்ட் ஃப்ரண்ட்ங்கிறதே கொட்டேஷன் மார்க்ல போடுறாங்க. அந்த தேர்ட் ஃப்ரண்ட் கொட்டேஷன்ல போடுறப்ப அவங்க கேட்கிற கேள்வி மம்தா பானர்ஜி உங்களோடு ஒத்த சிந்தனை உடையவர், ஏன் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? மாயாவதி என்கிற ஒரு பெண் ஒரு தலித்தினத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்திருக்கிறார், அவரை ஏன் நீங்கள் 3வது கூட்டணியில் சேர்க்க மறுக்கிறீர்கள்? ஏன் அவருக்கு ஒரு அழைப்பு கூட விடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டுகள் உங்களை நோக்கி வருகிறது. அந்த கேள்விக்கான பதில கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவங்க இல்ல அவங்க சொன்ன விளக்கத்துக்காக சொல்றேன். மட்டுமே ஒரு வழி இருக்கு பாருங்க. பெரிய விஷயம் நினைக்கிறேன். இல்ல இப்ப கம்யூனிஸ்ட் ஏடிஎம்கே முலாயம் சிங் வச்சுட்டு அவங்க ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் இது பண்றாங்க. இப்போ பிரசன்னா சொன்ன மாதிரி ஏன் மம்தா விட்டீங்க, ஏன் மாயாவதி விட்டீங்க? மம்தா மாயாவதி அவங்களெல்லாம் வச்சுட்டு டிஎம்கே ஒரு ஃபோர்த் ஃப்ரண்ட் ஃப்ளோட் பண்ணலாம் அப்படின்னு அதற்கான பதில் திரு பிரசன்னா சொல்லணும். இதை தாண்டி மற்ற அணிகள் பற்றியும் கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தலும் கூட்டணி வியூகங்களும் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதித்து வருகின்றோம். நான் தேமுதிகவின் திரு சிவாஜி அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். அதாவது இப்போ மக்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்காங்க, அவங்களுடைய தொண்டர்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்காங்க. இப்போ உங்களுடைய தலைமை எப்ப முடிவெடுக்கும் கூட்டணி வேணும் இல்ல இந்த கூட்டணின்னு என்னைக்கு அந்த முடிவெடுக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு? தேர்தல் ஷெட்யூல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா தானே எல்லா கட்சிகளுமே ஒரு நிலைப்பாடு எடுத்து தெளிவா அடைய முடியும். சோ தேர்தல் அறிவிப்பு வர வரைக்கும் வெளிவராது, அப்படிதான்? அது வரைக்கும் வர்றது எல்லாமே ஏசியம் தானே. 8ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வராது இந்த கட்சியோட கூட்டணி அப்படின்னு அப்படி ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது இல்ல. அதனால தேர்தல் ஷெட்யூல் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வெளிப்படையா தெரிய போறது தானே. நான் திரு ஜி.சி. சேகர் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். பாரதிய ஜனதா இந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி சென்னைக்கு வருகிறார், அந்த கூட்டத்துல எல்லா கூட்டணி கட்சிகளையும் மேடை ஏற்றணும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புல தேமுதிக வரணும்ன்ற எதிர்பார்ப்பு பாஜக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக தேமுதிகவோ இல்ல பாமகவோ ஒரு நிலைப்பாடு எடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு டெட்லைன் வச்சுட்டு இது ஆபரேட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா தேமுக திக அண்ட் பாமக ரெண்டுத்தையும் ஒரே அணியில பேலன்ஸ் பண்றதுங்கிறது ஒரு கடினமான விஷயம். அதை பிஜேபி ஏன்னா இப்போ டிஎம்டிகே தேமுதிக எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி பாமக ரெண்டு பேருக்குமே அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு பாத்தீங்கன்னா வடக்கு தமிழ்நாடு தான், நார்தன் தமிழ்நாடு பெல்ட் தான் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு. சோ அங்க இருக்கக்கூடிய சீட்டை பத்தி அதுல யாரு எங்க கண்டெஸ்ட் பண்றது, எவ்வளவு சீட்டு, அந்த பிரச்சனை வரும். அப்புறம் தேமுதிகலயும் சரி பிஎம்கேலயும் சரி ராஜ்யசபா சீட்டுக்கு விருப்பப்படுறாங்க. அதுக்கு பிஜேபி இவங்க இந்த ஸ்டேட் பிஜேபி ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க பிஜேபி ராஜ்யசபாலையும் அனுப்பணும்னா அவங்க மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் அங்கிருந்து தான் அனுப்பணும். சோ அந்த ஸ்டேட் யூனிட்டோட அவங்க கன்சல்ட் பண்ணணும். இதெல்லாம் அவங்க நேஷனல் லீடர்ஸ் இது பண்ணி சோ இது ஒரு பெரிய டெட்லைன் வைத்து அதாவது ஒரு டெட்லைனை வச்சுட்டு செய்யக்கூடிய ஒரு போட்டோ ஆப் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்போதைக்கு வைகோக்கு மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எனக்கு தோணுது. இந்த நிலையில நேர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம், தேமுதிக யாருடன் கூட்டணி அமைப்பதை நீங்கள் விரும்புவீர்கள் அப்படிங்கிறது இன்றைய SMS கேள்வியாக இருந்தது. மக்கள் கருத்து என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மக்கள் கருத்தாக தேமுதிக யாருடன் கூட்டணி அமைப்பதை நீங்கள் விரும்புவீர்கள் என்ற கேள்விக்கு பாரதிய ஜனதா என்று 68%, காங்கிரஸ் என்று 2%,
திமுக என்று 16% தனித்து போட்டி என்று 14% தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி மற்றவர்களுடைய கருத்தை நான் கேட்க விரும்புகின்றேன். தனித்து போட்டி அப்படின்னு இந்த மாநாட்டில் நிறைய பேர் கையசைத்தாலும் கூட இன்றைய நமது கேள்விக்கு தனித்து போட்டியிடலாம் என்று 14% தெரிவித்திருப்பதாக மக்கள் கருத்து வேறு, தொண்டர்கள் கருத்து மக்கள் இல்லையா? தொண்டர்கள் மக்கள் தான். இப்ப மக்கள் பெருவாரியா வந்து பிஜேபி கூட போகணும்னு அபிப்பிராயப்படுறாங்க. அது மக்களுடைய கருத்து. எதை எடுத்துப்பீங்க? தலைவர்கள் வந்து உரிய நேரத்தில் வந்து சரியான முடிவை தலைவர் கேப்டன் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக எடுப்பார். அதுவும் எந்த முடிவிலையுமே அவர் வந்து தவறா எடுக்க மாட்டாரு, கரெக்டான முடிவு எடுப்பாரு. அது கண்டிப்பாக வெற்றி பாதையை நோக்கி தான் செல்லும். ஒண்ணு. ரெண்டாவது, தமிழக அரசியலை பொறுத்தவரை திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் முடிஞ்சு போச்சு லைஃப். இதுக்கு பிற்பாடு வந்து தேமுதிக வர்சஸ் யாருன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல, தேமுதிக வர்சஸ் தான். இந்த பக்கம் யாரு இருந்தா அவங்களும் யாருன்னா முடிவு பண்ணிருந்தோம். எங்களுக்கு ஒண்ணு இல்ல, நாங்க தான் இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங் ஹோல்டிங்க. அதனால மாற்று அரசியல நாங்க வெற்றி பெற்றுட்டோம் ஆல்ரெடி. திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட அதுதான் கேட்க விரும்புகின்றேன். அதாவது நாங்கள் தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், திமுக அதிமுக காலம் முடிந்துட்டது அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறார். உங்களுடைய பார்வை திரு பாண்டியராஜன், தேமுதிக ஒரு பலமான அணியில இருக்குமானால் அது அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா பாதிக்காது? உங்களுடைய பார்வை. இல்ல, தேமுதிக இந்த 3 அணியில ஒண்ணுதாங்க வரணும். யூபிஏ, என்டிஏ இல்லன்னா எஸ்டிஏ, செக்குலர் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிற அலையன்ஸ். அதுல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே அந்த அணிக்கு இங்க தலைமை தாங்க போகுது. மிச்ச 2ல ஒண்ணுலதான் அவங்க போகணும். தனித்து நிற்பது என்பது ஒரு மாயை தான். அதுல வந்து இன்னைக்கு தேதிக்கு அவங்க தனித்து நின்னாங்கன்னா கட்சி அழிவதை தவிர வேற வழி கிடையாது. அது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நீங்க அந்த கேள்வி கேட்ட நேரத்திலே கூட பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து தனியா நிக்கணும்னு கேட்டப்ப வேகமா பதில் சொன்னது. இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நடந்திருக்கு. நான் பார்த்த வரைக்கும் 3 பொது தேர்தல்கள்லயும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ வந்து இந்த மாதிரி சத்தம் போட்டவங்க எண்ணிக்கை இருக்கதான் செஞ்சது. என்னை பொறுத்த வரைக்குங்க இது வந்து இம்மெட்டீரியல் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து இன்னைக்கு தேதிக்கு இப்ப பிஜேபி தலைமை தாங்கிற என்டிஏக்குள்ள அவங்க போனாலும் அவங்களால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? 15% வரைக்கும் தான் அந்த அணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்படிங்கிறப்போ முன்னால தனியா நின்று 10% வாக்குகள் கிடைச்சதுன்னா இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணியில நின்று ஒரு 16% 17% வாங்குற வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக காங்கிரஸ் அவர்கள் முடிவு எப்படி இருக்கும்? அவர்கள் வந்து ஒன்னு சேர்றப்போ மிகப்பெரிய அளவில் அது ஒரு நெகட்டிவிட்டி அவங்க மேல வந்ததுன்னா அவங்க வந்து 3வது அணியாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டி வந்து 2வது யார் 3வது யார் என்பதுலதான் இந்த 2 கூட்டணிகளுக்கு இடையில. யூபிஏ என்டிஏ ரெண்டுமே இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் 2வது யார் 3வது என்பதுலதான் சண்டை இருக்கும்ன்றதே என்னோட கருத்துங்க. கண்டிப்பா வந்து நிறைய இடங்கள்ல வந்து டெபாசிட் இழக்கிற வாய்ப்பு அந்த அணிக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த அணிக்கு? இப்போ இந்த அணி இப்ப நம்ம எதிர்பார்க்கிறோமே என்டிஏ பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற அணியில வந்து யாரெல்லாம் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஈவன் தேமுதிக அதுல சேர்ந்தாலுமே கூட இன்னைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் மாயை வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன்ல வந்துருன்றது உண்மை இல்லைன்றது என்னோட கருத்து. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூபிஏ என்டிஏ இங்க அமைஞ்சதுன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிளீன் ஸ்வீப் வரும்ன்றது என்னோட கருத்து. எது மாயை, எது முதல் அணி, எது 2வது அணி, எது 3வது அணி, எது சரியான நாமன்கிளேச்சர், இதற்கான விடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியக்கூடிய காலம் அப்படிங்கிறது நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டுமே நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. எத்தனை அணிகள் அமையும், யார் யாரோடு, இதற்கான பதிலெல்லாம் இந்த சமயத்துல ஊர்ஜிதமாக சொல்லிவிடவில்லை. ஆனால் பதில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து வருகிறது. ஆனால் சற்று தாமதமாகவே இதற்கான விடைகள் எல்லாம் நமக்கு கிடைத்து வருகிறது அப்படின்னு நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு பிரசன்னா, திரு சிவாஜி, திரு ஜி.சி. சேகர் மற்றும் திரு பாண்டியராஜன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன்.